நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், வாக்கு விளம்பரத்திலிருந்து தேர்தல் விளம்பரம் வரைக்கும் ரஜினிகாந்தை பயன்படுத்துகிறீங்க, இங்கே உள்ளவங்க தான் பயன்படுத்துகிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க அவர் வந்து ஒரு 2 படமும் 2-3 படங்கள் தான் அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தில் வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணினது. இப்போ கன்னடத்தை சேர்ந்த துவாரகீஸ்னு ஒருத்தர், அவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு நடிகர். அவர் உயரம் குறைவாக இருப்பார். பழைய படம் இந்த கௌபாய் குள்ளன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த படத்தின் கதாநாயகன் அவர் தான். அவர் ஒரு கன்னட தயாரிப்பாளர், நடிகர். இங்கே நகைச்சுவை நடிகராகவும் வந்திருக்காரு, நாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அவருடைய படம் தான் அந்த நான் அடிமை இல்லை, அடுத்த வாரிசு, துவாரகீஸ் பிக்சர்ஸ்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் பண்ணார். ஒரு 2-3 படங்கள் தான் அந்த மாதிரி பாக்கி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ப்ரொடியூசர்ஸ் தான் படம் பண்ணார். இப்போ ஏவிஎம்மாக இருக்கட்டும், பஞ்சர்நாசலமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கலைஞானமாக இருக்கட்டும், இப்படி இவ்வளோ பேருக்கு படம் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லா வகையிலையும் அவர் திருமணம் செஞ்சது ஒரு தமிழ் பொண்ணை, மகளை திருமணம் செஞ்சு கொடுத்ததும் இப்படி தான். இப்படி நான் சொன்னேன், இப்படி எல்லாம் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே அவரை போய் நீங்கள் பச்சை தமிழன் நெத்தியில் பச்சையாக ஊற்ற முடியும்? காவிரி நீர் பிரச்சனைக்கும் இவர் கொடுக்க வேணான்னு சொன்னாரா? சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்கள், அந்த பக்கம் நின்றுருந்தாருன்னா. அப்போ இதில் இந்த அரசியல் வேணாம், உண்மையிலே நீர் பிரச்சனை மட்டும் பேசுங்க, ரஜினியை கன்னடன்னு சொல்கிற அந்த அரசியல் தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ திருப்பி கூப்பிட்டார் ரஜினி சார் போட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா ரொம்ப அழகாக சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிவார், அவர் ஸ்பீடாக. அவர் உடனே நான் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் எப்போயுமே 9-10 மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணுவார் நைட்டு. முதல்ல யாராவது சொல்லுவாங்க சார் லைனுக்கு வருவாருன்னு, அப்புறம் வந்துடுவார். அவர் சொன்னார், நான் புத்தகங்கள் படிக்கிறதில்ல, அரசியல் புத்தகங்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, படித்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து என் குடும்பத்தை தனிமைப்படுத்தப்படும் போது இப்படி ஒரு பார்வையில் பார்க்குறதுன்றது ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னாரு. நமக்கு அதெல்லாம் கூடுதலான வார்த்தை தான்.